அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2025ஆம் ஆண்டு. இந்த ஆண்டு ரிஷபராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த ஆண்டில் ரிஷபராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய மாற்றமெல்லாம் என்ன, இது பற்றி ஒரு துல்லியமான கணிப்பு. அதோடு திருமண வாழ்க்கை, காதல் வாழ்க்கை, தொழில், கல்வி, குடும்பம், இது ஆரோக்கியம், இது எல்லாமே நம்ம முழுமையாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். கிரகங்கள் மற்றும் நட்சத்திரங்களுடைய இயக்கம் மற்றும் நட்சத்திரங்களுடைய கணக்கீட்டின் அடிப்படையில் இந்த ராசிக்கான பலன்கள் எப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோ அல்லது உங்கள் குடும்பத்தில் ரிஷபராசிக்காரர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் அவர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிடித்த கடவுள் யார் என்பதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளுக்கு நம்ம தீர்வு காணணும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் எந்த வகையில் தீர்வு காணணும் அப்படிங்கிற ஒரு வழி தெரியாமல் இருப்போம். அந்த வகையில் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு நம்ம ஒரு பெரிய ஆளாக வளரணும், நல்ல பேரும் புகழும் வாங்கணும் அப்படின்னு ஆசை இருக்கும். ஆனால் அது நம்ம வாழ்க்கையில் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறதுல அவங்க ரொம்பவே ஒரு சந்தேகத்திலேயே இருப்பாங்க. அந்த வகையில் ஸ்ரீ வராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் நிறைய இன்னைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆட்கள் கூட அங்கு பலன் கேட்டு தன்னுடைய உண்மையான அனுபவத்தை சொல்லியிருக்காங்க. அதாவது திரைப்பிரபலங்களில் கூட நிறைய பேர் அங்கு ஜோதிட பலன் கேட்டிருக்காங்க. அவங்க சொன்னது போலவே அவர்களும் வாழ்க்கையில் நல்ல ஒரு சாதனையாளராக மாறியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அந்த அனுபவத்தை கேட்கும்போது நமக்கே ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. அந்த வகையில் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்துமே தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வராகியம்மன் ஜோதிட நிலையம் அப்படின்னு சொல்லி தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு முயற்சி செய்து பாருங்கள். நாம் இப்போது 2025ஆம் ஆண்டுக்கான நட்சத்திரங்களுடைய இயக்கம் என்ன சொல்லுது, பலன்கள் எப்படி இருக்கும், திருமணம் நடக்குமா, தொழிலில் முன்னேற்றம் ஏற்படுமா போன்ற எல்லா கேள்விகளுக்கும் பதில் தெரிஞ்சுக்கலாம். இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு நிதி வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆண்டு உங்களுக்கு ரொம்பவே சாதகமான பலன் தான் தரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆண்டினுடைய தொடக்கத்தில் குரு உங்களுடைய சொந்த ராசியிலும், செவ்வாய் 3வது வீட்டிலும், 11ஆம் வீட்டில் ராகு பகவானும் உங்களுடைய நிதி நிலைமை மேம்படுத்துவதில் முக்கிய பங்களிப்பை வழங்குறாங்க அப்படின்னு சொல்லலாம். மார்ச் மாத இறுதியில் சனி பகவான் 11வது வீட்டிற்கும், மே மாதத்தில் குரு 2ஆம் வீட்டிற்கும் வர்றாங்க. உங்களுடைய நிதி சவால்களை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான நேரம் அப்படின்னு சொல்லலாம். இந்த நேரத்தில் நீங்கள் நல்ல ஒரு வெற்றியை பெறக்கூடிய காலகட்டம் மற்றும் எல்லா வேலைகளும் உங்களுக்கு தொடங்கும் அப்படின்னு சொல்லலாம். பொருளாதார சவால்கள் உங்களுக்கு குறையும் மற்றும் நிதி ஆதாயமும் உண்டாகும். நீங்கள் செல்வத்தை குவிப்பதில், வெற்றி பெறுவதில் மற்றும் குடும்ப உறுப்பினர்களிடமிருந்து நிதி ஆதாயம் கிடைக்க பெறுவீங்க. தொழில் வியாபாரத்திலும் சிறப்பான பலன் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டாகும். உங்களுடைய முதலாளியின் ஆசீர்வாதத்தை பெறுவீங்க. இதன் காரணமாக வேலையில் நல்ல சம்பள உயர்வு, உங்களுக்கு நல்ல நல்ல செய்திகள் வந்து சேரும் அப்படின்னு சொல்லலாம். சரி, ஆரோக்கியம் இந்த ஆண்டில் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ஆரோக்கியத்தின் பார்வையில் சாதகமானதாக தான் இருக்க போகுது. ஆண்டினுடைய தொடக்கத்தில் 8வது வீட்டில் சூரிய பகவான் உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை சற்றே பலவீனப்படுத்துவார். அதில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். இந்த ஆண்டு குரு 2ஆம் வீட்டில் இருப்பதால் உங்களுடைய உணவு பழக்கம் மற்றும் உணவில் நீங்கள் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே அவசியம். இல்லை அப்படின்னா கொழுப்பு உணவின் தாக்கத்தால் நீங்கள் உடல் பருமனுக்கு பலியாக நேரிடலாம். அதாவது உடல் பருமன் அதிகமாகும். அதனால் நீங்கள் இந்த கொழுப்பு உணவுகளை தவிர்த்து கொள்வது ரொம்ப நல்லது. சனி பகவான் ஆண்டினுடைய 2ஆம் பாதியில் 11வது வீட்டில் இருக்கார். இதன் காரணமாக நீங்கள் எந்த பெரிய உடல்நல பிரச்சனைகளையும் சந்திக்க நேரிடலாம். அதனால் நீங்கள் பாதுகாப்பாக இருக்கிறது நல்லது. இவையெல்லாம் பயமுறுத்துறதுக்காக இல்லைங்க, உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன எச்சரிக்கை தான். சரியான உணவு எடுத்துக்கணும். உடல்நிலையில் பிரச்சனை வந்தால் உடனே நீங்கள் மருத்துவரை போய் பார்க்கணும். அதே போல் நீங்கள் எதையுமே சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாமல் இருக்கிறது, தேவையில்லாத உணவு பண்டங்களை சாப்பிட்றது, எண்ணெய் பொருட்களில் சாப்பிட்றது, தேவையில்லாத நேரத்தில் சாப்பிட்றது, இவையெல்லாம் தவிர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது.
அதே போல் டிசம்பர் மாதத்தில் நீங்கள் குறிப்பாக கவனமாக இருக்கிறது ரொம்ப சிறப்பு. ஏன் அப்படின்னா இந்த நேரத்தில் உடல்நலம் தொடர்பான பிரச்சனைகள் உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கலாம். ரிஷபராசிக்கு 2025ஆம் ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில சோம்பல்கள் அதிகரிக்கும். இது படிப்படியாக உங்களுக்கு சோர்வையும் உடல் பலவீனத்தையும் தரக்கூடும். அதனால் முடிந்தவரை இதை நீங்கள் தவிர்க்க முயற்சி செய்கிறது ரொம்ப நல்லது. அதே போல் அடுத்ததாக தொழில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு ஆண்டினுடைய தொடக்கத்தில் சனி பகவான் உங்களுடைய 10ஆம் வீட்டில் இருப்பார் மற்றும் குரு உங்களுடைய ராசியில் அமர்ந்திருப்பார். உங்களுடைய முடிவெடுக்கக்கூடிய திறனை மேம்படுத்துவதோடு பணித்துறையில் வலுவான முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் மற்றும் பணி வேலைத்துறையில் அதிகரிக்கும். மார்ச் மாத இறுதியில் சனி பகவான் உங்களுடைய 11ஆவது வீட்டிற்கு மாறுறாரு. இந்த நேரத்தில் உங்களுடைய மேல் அதிகாரிகளுடன் நெருக்கம் அதிகரிக்கும். அவர்களுடைய வழிகாட்டுதலால் தொழிலில் நல்ல வெற்றி பெற முடியும். பதவி உயர்வும் கிடைக்க பெறுவீங்க. மேலும் சம்பள உயர்வுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் மே மாதத்தில் ராகு 10ஆம் வீட்டில் நுழைவதால் பணியிடத்தில் சற்று கவனமாக இருக்கிறது நல்லது. எந்தவித அவசரமும் அல்லது குறுக்கு வழியும் நீங்கள் தவிர்க்கிறது நல்லதுங்க. மேலும் உங்களுக்கு இந்த நிறைய விஷயங்கள் மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக கல்வியை பற்றி இந்த ஆண்டு ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா கேது பகவான் உங்களுடைய 5ஆம் வீட்டில் இருப்பதால் ஆண்டினுடைய தொடக்கத்தில் மாணவர்கள் கடினமான சவால்களை எதிர்கொள்ள நேரிடலாம். குரு உங்களுடைய ஜாதகத்தில் முதல் வீட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதனால் வழிகாட்டுதலின் கீழ் உங்களுடைய கல்வியை நீங்கள் தொடர்ந்து செய்ய முடியும். ஆண்டினுடைய பிற்பகுதியில் கேது 4ஆம் வீட்டில் நுழையும் போது இந்த பிரச்சனைகள் குறையும் மற்றும் உங்களுடைய கல்வியில் அதிக கவனம் செலுத்த முடியும். 5ஆம் வீட்டில் சனி பகவான் பயிற்சிப்பதால் கல்வியில் அவ்வப்போது சில தடைகள் அல்லது இடையூறுகள் ஏற்பட்டாலும் கூட கல்வியில் நல்ல வெற்றியை பெறுவீங்க. உயர்கல்வி பெற வேண்டும் என்ற உங்களுடைய கனவு நனவாகும். உங்களுக்கு பிடித்த பாடங்களை படிக்கும்போது வாய்ப்புகள் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக கிடைக்கும். போட்டித் தேர்வுகளில் பயிலக்கூடிய மாணவர்களுக்கு இந்த ஆண்டு வெற்றிகரமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, குடும்ப வாழ்க்கை ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிஷபராசிக்கு நல்ல ஒரு பலன்கள் குடும்ப வாழ்க்கையில் இருக்க போகுது. ஆனால் இந்த ஆண்டினுடைய தொடக்கத்தில் சற்று நீங்கள் கடினமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். 4ஆம் வீட்டின் அதிபதியான சூரிய பகவான் 8ஆவது வீட்டில் இருப்பதால் உடல்நலம் தொடர்பான பிரச்சனைகள் தாய் தந்தையரை தொந்தரவு செய்யலாம். அதன் பிறகு செவ்வாய் 4ஆம் வீட்டில் வருவதால் குடும்ப பிரச்சனைகள் உங்களுக்கு கூடும். ஆனால் வருடத்தினுடைய 2ஆம் பாதி உங்களுக்கு நன்றாக இருக்கும். ஆனால் மே மாதத்தில் பாதியில் இருந்து 4ஆம் வீட்டில் கேது பகவான் வருவதால் கஷ்டம் வரக்கூடும். நீங்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் நல்லிணக்கத்தை பேணுவீங்க. இதன் காரணமாக குடும்ப வாழ்க்கையில் சில ஏற்ற தாழ்வுகள் இருக்கலாம். குடும்ப சங்கடத்தை தீர்க்க உங்களுடைய சொந்த முயற்சிகளை செய்ய வேண்டியிருக்கும். சகோதர சகோதரிகளுடன் நீங்கள் சுமூகமான உறவை பேணுவீங்க. உங்களுக்கு அவ்வப்போது நன்மை பயக்கக்கூடியது மற்றும் அவர்களுடன் நட்பான நடத்தை உங்களுக்கு திருப்தியை கொடுக்கும். இந்த ஆண்டு குடும்பத்தில் புதிய விருந்தினர் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஒரு குழந்தை பிறப்பு அல்லது திருமணமான உறுப்பினருடைய திருமணம் போன்ற அழகான தற்செயல் நிகழ்வுகள் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். திருமண வாழ்க்கை அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆண்டு திருமண வாழ்க்கைக்கு சாதகமானதாக இருக்கும். புதன் 7ஆவது வீட்டில் இருப்பார் மற்றும் முதல் வீட்டில் இருந்து குரு 7ஆவது வீட்டை முழுமையாக பார்ப்பதால் திருமண உறவுகள் இனிமையானதாக இருக்கும். உங்களுக்கும் உங்களுடைய மனைவிக்கும் இடையே பரஸ்பர நல்லிணக்கம் இருக்கும். ஒருவருக்கு ஒருவர் போதுமான நேரம் கொடுப்பீங்க. குடும்ப பொறுப்புகளை சிறப்பாக செய்வீங்க. ஒருவருக்கு ஒருவர் வேலையிலும் உதவி செய்வீங்க. இதன் மூலமாக உங்களிடையே தூரம் முடிவடையும் மற்றும் நீண்ட கால பிரச்சனைகளில் இருந்து விடுபடுவீங்க. செப்டம்பர் மற்றும் அக்டோபர் மாதங்களில் செவ்வாய் 6ஆம் வீட்டில் பெயர்ச்சி இருப்பதால் திருமண உறவுகளில் பதற்றம் அதிகரிக்கலாம். இந்த நேரத்தில் சிறப்பு கவனம் செலுத்துங்க. அதன் பிறகு சூழ்நிலையில் உங்களுக்கு சாதகமான மாற்றங்கள் இருக்கும். திருமண வாழ்க்கை அன்பாகவும் அரவணைப்போடும் இருக்கும். இந்த ஆண்டு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை துணையோடு அழகான இடங்களுக்கு பயணம் செய்வீங்க மற்றும் புனித யாத்திரை. இதன் காரணமாக அன்பை நீங்கள் முழுமையாக பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம். அதே போல் பரிகாரங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வருடத்தில் வெள்ளிக்கிழமை அன்று நீங்கள் மகாலட்சுமி தேவிக்கு சிவப்பு செம்பருத்தி பூவை அர்ப்பணித்து மகாலட்சுமி தேவியினுடைய சில மந்திரங்களை உச்சரிக்கலாம். வெள்ளி மோதிரத்தில் பதிக்கப்பட்ட நல்ல தரமான வைரம் அல்லது ரத்தினத்தை பெற்று அதை உங்களுடைய மோதிர விரலில் அணியலாம்.
புதன்கிழமையன்று விநாயகப் பெருமானுக்கு துர்வாங்கூரை சமர்ப்பிக்கலாம். செவ்வாய்க்கிழமையன்று கோவிலில் சிவப்பு முக்கோண கொடி ஏற்றுவது ரொம்பவே சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் 2025ஆம் ஆண்டு ரிஷபராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.